தேவனுக்கே துதி கணம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எல்லாம் புதிதாயின என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். The old has gone, the new is here. The old has gone, the new is here. அதுக்கு ஆதாரமா எடுத்துக்கொண்ட வசனம் 2 கொரிந்தியர் 5:17. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவண்டை வரும்போது புதிய வாக்கு தத்தங்களோடு தான் வருகிறோம். கிறிஸ்துவாகிய வித்து, ஜீவ வித்து நமக்குள் வல்லமையான கிரியை செய்து நம்மை புதிய சிருஷ்டியாக்குகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஒரு விதை தரையில் விழுந்து முளைத்து எழும்பும் போது விதையின் உருவம், குணாதிசயம், தோற்றம், நிறம் எல்லாம் மாறி புதிய சிருஷ்டியாய் ஒரு செடி எழும்புவதை நாம் காண்கிறோம். ஒரு கூட்டுப்புழு ஏற்ற காலத்தில் புது சிருஷ்டியான வண்ணத்து பூச்சியாக மாறும் பொழுது புழுவுக்குரிய எந்த சுபாவமும் இல்லாமல் புது சிருஷ்டியாய் பறந்து திரிகிறது அல்லவா? அப்படியே நாமும் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மகிமையான ஆறுதல் அடைகிறோம். புதிய மனுஷன், எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, புதிய மனுஷனிடத்திலே காணப்படும் புதிய காரியங்கள் என்னவென்று சொன்னால், புதிய பாட்டு, புதிய உடன்படிக்கை, புதிய நாமம், புதிய கட்டளை, புது ஜீவன். சங்கீதம் 43, எபிரேயர் 8:8, வெளிப்படுத்தல் 2:17, ரோமர் 6:4. நாம் தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் நம் வாயிலே கொடுத்தார். நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பழைய பாவங்களை மன்னிப்பேன், இனி நினையாமல் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு புதிய வாழ்க்கையை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக புதிய காரியம். முதலாவது புதிய மனுஷன், இரண்டாவது புதிய காரியம். ஏசாயா 43:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல தோல்விகளின் நிமித்தம் மன குழப்பத்தோடு ஒரு ஆராதனையில் கடைசி வரிசையில் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். அப்போது செய்து கொடுத்த ஊழியக்காரர், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி சொன்னார். இந்த வார்த்தை அவரை சிந்திக்க வைத்தது. தனக்குள்ளே ஏதோ ஒரு புதிய வல்லமை கிரியை செய்வதாக உணர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். வாழ்க்கையிலே புதிய மாற்றங்களை அவர் கண்டார். ஒரு சாட்சியாக மாறினார். பிரியமானவர்களை, ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையிலே பழைய காரியங்களை நினைத்து 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 கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பிரியமானவர்களே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆண்டவர் புதிய வழிகளை திறப்பார் என்று சொல்லி. ஏசாயா 43:19 பின்பாகத்திலே, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிறவர். பிரியமானவர்களே, கர்த்தர் தமது வழியை மோசேக்கு தெரியப்படுத்தினார். கர்த்தருடைய வழி கடலிலும் பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஆட்டு மந்தையை போல நடத்தினேன் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 143:8 என்று நினைக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். பிரியமானவர்களே, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார். புதிய வழி உனக்கு திறக்கும். எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, காரியமெல்லாம் தடைப்பட்டு இருக்கிறது, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வழியே இல்லையே, பிசினஸுக்கு ஒரு வழியே இல்லையே, ஊழியத்துக்கு திறந்த வாசலே இல்லையே, ஐயோ நான் என் குடும்பத்தை அடுத்த கட்ட நிலைக்கு எப்படி கொண்டு போவேன் என்கிற சொல்லி சுற்றிலும் நான் லோன் வாங்கி கடனாய் இருக்கிறேன் என்று சொல்லி வழி இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பிரியமானவர்களே, ஒரு கூட்டுப்புழு நெருக்கப்பட்டு பல மாறுதல் அடைந்து புதிய வண்ணத்து பூச்சியாக மாறுகிறது போல
யோபு தன் வாழ்க்கையில் நெருக்கப்பட்டு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டான். ஒவ்வொரு மனிதனும் புதிய மனுஷனாக்கப்படுவதற்கு முன் நெருக்கப்படுகிறான். கர்த்தர் யோபுவை புதிய மனுஷனாக மாற்றினார். அவருடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்தார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும், புதிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you, friend. God bless you.